ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் யுவான் அனிமோட 17வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். ஐனஸ் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோன்னு கமெண்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே எல்லாரும் இறங்கி வந்து அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த இடத்த ஹவுஸ் பேட்டர்ன் மூலியமா பேரியர் மாதிரி உருவாக்கி இருக்காங்கன்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா மற்ற செக்டர்ல இருந்து இவங்களுடைய செக்டை பாதுகாக்கிறதுக்காக தான் சுத்தி பேரியர் மாதிரி வர வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல இருந்த செக்டை அழிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தாச்சூரிலே இருந்தா கூட இந்த பேரியரை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஜெனரல் நம்மளுக்கு தான் இன்னும் 5 மணி நேரம் இருக்கிறதா நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை, வாங்க நம்ம கீழ்வழியிலே போலான்னு ஹீரோ சொல்றோம். ஆனா அந்த இடத்துல நிறைய மான்ஸ்டருங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சவங்க திருப்பி உயிரோட வந்ததே இல்லை அப்படின்னு கிங் சொல்லவும், நம்ம முதல்ல போய் பார்த்தாதான் அதை சமாளிக்க முடியுமா இல்லையான்னு தெரிய வரும். அவ என்னவோ சொல்ல வரவும் அவங்க அப்பாவே அவளை தடுத்துட்டு நம்மளுடைய பொருளுங்க அப்புறம் குதிரை எல்லாத்தையும் அந்த இடத்துக்குள்ளார எடுத்துக்கிட்டு போக முடியாது, அதனால சீக்கிரமா இதுகளை மறைச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடத்த பாருங்கடான்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. மேஜிஸ்ட்ரி அவங்க எல்லாரும் இங்கு சைடு தான் போயிருக்காங்க. யுவான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியல. இந்த விஷயத்துக்காக எதுக்காக இவன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்? அந்த இங்கு ஃப்ரூட்டை குறைச்சி இடப்படாதரா, அது மூலயமா ஒருத்தருடைய உயிர் சக்தி அதிகரிக்க முடியும், அது விலை மதிப்பு இல்லாததுரா. எனக்கு இப்பதான் புரிய வருது, ஃபயர் ஸ்பிரிட் ஸ்பைக் அடையிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா இப்ப அவன் அவங்க அம்மாக்காக இங்கு ஃப்ரூட்டை எடுத்துக்கிட்டு வரலான்னு போயிருக்கானா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பயத்தை அடைஞ்சு நான் அவனை கண்டிப்பா பழி வாங்கிய தீருவேன். சீனை கட் பண்ணா அப்படியே எல்லாரும் அந்த இடத்துக்குள்ளார வந்துகிட்டு இருக்காங்க. ஜாவிஸ் அங்க 1,00,000 வாரியரோட இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தையே அழிச்சிட்டாரோ. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சில மான்ஸ்டர்களும் சுத்திக்கிட்டு இருக்கிறதா மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்கன்னு ஜெனரல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த இடம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கும் போல தெரியுது. இருந்தாலும் மற்ற டைனாசிட்டி சேர்ந்தவங்களால இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஆனா எப்படி இங்க இருந்த எல்லாரும் செத்து போனாங்க? ஐயோ என்னாச்சு? எல்லாரும் கவனமா இருங்க, நம்மள நோக்கி என்னவோ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு சோல்ஜரை என்னவோ இழுத்துக்கிட்டு போயிடுது. எனிமி அட்டாக் பண்றாங்க, எல்லாரும் கவனமா இருங்கன்னு அந்த சோல்ஜருங்க சொல்லிக்கிட்டு இருக்க, மேல இருந்து மான்ஸ்டர் வந்து அவனை தூக்கிக்கிட்டு போயிடுது. இது எல்லாம் நெசரிங் கியூவை ரிலேமில் இருக்கிற பீஸ்டுங்க மாதிரி தெரியுது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான வாரியரோ இல்ல பீஸ்டோ இருக்கும். அதனால இங்கு ரிலேமில் இருக்கிற வாரியர்ஸ் எல்லாரும் ஐனஸுக்கு பாதுகாப்பா இருங்க. நீ நம்மளுடைய கியூவை ரிலேமில் இருக்கிற சோல்ஜர்ஸுங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த பீஸ்டுங்களுடைய கதையை முடிச்சிட்டு வா சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமா ஓடி வந்து அங்க இருக்கிற பீஸ்டுங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாரா. இந்த சைடு பார்த்தா சோல்ஜர்களும் அடி வாங்கிட்டு வந்து விழுறத ஹீரோ பார்த்துட்டு இந்த பீஸ்டுங்க எல்லாம் ரொம்ப தந்திரமா நடந்துக்குது. அது எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஃபாக்ல நம்ம அதுவும் கூட சண்டை போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. நானும் கியூவே நர்சரிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். கண்டிப்பா நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஐனஸ் நீங்க இந்த மாதிரி விஷயத்துல ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்ன பாதுகாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். கமாண்டர் நீங்க யோயோ கூடவே இருந்து அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஜூயுவான் இந்த இடத்துல இருக்கிற ஃபாக் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சோல் டிடெக்டிங் எபிலிட்டியும் கொஞ்சம் வீக்கான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அதனால நீ கொஞ்சம் கவனமா இருடா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அங்கிருந்து ஓடி போக யூவி என்ன நினைச்சான்னு தெரியல, அவளும் பின்னாடியே ஓடி போயிடா. சின்ன பொண்ணு அப்படியே ஏதோ ஒரு சோல்ஜர் வந்து விழுந்துடுறான். இந்த ஃபாக் உண்மையிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இத்தனை வந்திருக்கு, நான் தான் இதுங்க எல்லாத்தையும் சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அதுவும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொன்னு அடிக்க வர மேல ஜம்ப் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சுட்டு சைட்ல அடிக்க வந்ததுல இருந்து தப்பிச்சரா. பார்த்தா இன்னொன்னு அடிக்க வரவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அதை அடிச்சு தள்ளிடுறான். பார்த்தா திடீர்னு இன்னொன்னு வரவும் கிங் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சரா. யூவி நீ இங்க என்ன பண்ற? ஐனஸ் நானும் கியூ நர்சரிங் ஸ்டேட்ல தான் இருக்கேன். ஐனஸ் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கிங் கேட்க, இந்த பக்கம் சோல்ஜரை இழுத்துக்கிட்டு போறத பார்த்துட்டு டக்குன்னு கிங் வந்து அதுங்களை அடிச்சு தள்ளிடுறான். அப்படியே இன்னும் சில மான்ஸ்டருக்கு அடிக்க வர 2 பேரும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அதை அடிச்சறாங்க.
இது ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும் போல தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அது டக்குன்னு ஹீரோவை அடிக்க வர ஹீரோவோ ஷீல்ட வர வச்சு அதை தடுத்துறான். இன்னொரு காலை யூஸ் பண்ணி அடிக்க வரவும் யூவி வந்து டக்குன்னு அதை அடிச்சு தள்ளிடுறா. அத்த சைட்ல இருந்த மான்ஸ்டர் உடம்புல இருந்து சோர்ஸ் பேட்டர்ன் மறைஞ்சு போயிடுது. அப்படின்னா இது ஒரு சோர்ஸ் பேட்டர்ன் பீஸ்டா? யூவி குவிங் அதை நகர முடியாத மாதிரி பண்ணுங்க சரின்னு சொல்லிட்டு யூவியோ டக்குன்னு ஓடி வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி அதோட காலை ஃப்ரீஸ் ஆக்கி நகர முடியாத மாதிரி பண்ணிடுறா. அப்படியே கிங் ஓடி வந்து அவகிட்ட இருந்த வெப்பனா ரெண்டாக்கி அதோடைய காலிலே சொருவிடுறா. பார்த்தா அந்த மான்ஸ்டரும் பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிச்சிருது. அப்படியே நம்ம ஹீரோவோ வேக வேகமா ஓடி வந்து டிராகன் காம்புன்னு சொல்லிட்டு அவனுடைய டிராகன் ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அந்த சோர்ஸ் பேட்டர்ன்லயே அடிச்சு அதை காலி பண்ணிடுறான். அப்படியே ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க யோயோ அந்த இடத்துக்கு வரவும் யோயோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நம்மளுடைய ஹீரோ கேக்குறான். கண்டிப்பா இது எல்லாமே சோர்ஸ் பேட்டர்ன் பீஸ்டுங்க தான். இதுகளுடைய சோர்ஸ் பேட்டர்னை நம்ம அழிச்சாலே இதுங்களை நம்மளால தோக்கடிக்க முடியும். நீங்க சொல்றது என்னவோ உண்மையா இருந்தாலும் நம்மளுடைய ஆளுங்களுடைய சக்தி எல்லாம் இப்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ்டுக்கு வந்தா நம்ம அதுங்களை ஈஸியா சமாளிச்சிடலாம்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நம்ம சீக்கிரமாவே ஜூயுவான் கிட்ட போய் சேர்ந்துருவோம் தான் நான் நினைக்கிறேன். சீனை கட் பண்ண ஐனஸ் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது தான் யூவிங் ஃப்ரூட் ட்ரீன்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. யூவிங் ஃப்ரூட் கடைசியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தா அந்த இடத்துல இன்னும் சில பேருங்க இருக்காங்க. ஜூயுவான் இந்த ஏரியா பாக்குறப்ப எனக்கு ஏதோ தப்பா தோணுதுறான்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. நீங்க சொல்றதும் சரிதான். இங்க இருக்கிறவனுங்க பயந்துகிட்டு தான் இங்கே நின்னுகிட்டு இருக்கானுங்க. இல்லைன்னா ஏற்கனவே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு இருப்பானுங்கன்னு ஹீரோ சொல்றோம். அந்த இடத்த சுத்தி சோர்ஸ் பேட்டர்ன் மூலியமா பேரியரை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன்னு யோயோ சொல்றான். அப்ப இந்த தண்ணியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இந்த தண்ணியிலயும் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தான்டா எனக்கு தோணுதுன்னு யோயோ சொல்றோம். அத்தாவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு டே ஜூயுவான் எனக்கு தான்டா அந்த பையன் சொந்தமாக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகேடா, அந்த ஃப்ரூட் உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தானே இருக்கு, எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, போய் எடுத்துக்கோடா. பார்த்தா அவனும் வந்து என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேணாம்டா, வாடா போலான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள உள்ளார போக பார்த்தா திடீர்னு மூழ்கி இறந்து போயிடுறானுங்க. இந்த இடத்துல ஒஜன் கியூஐ பயன்படுத்தி இருக்காங்க. அது மூலயமா ஆளுங்க யாருன்னா இங்க போனோன்னு நினைச்சாங்கன்னா அவங்க எல்லாரும் தண்ணிக்குள்ளார மூழ்கி இறந்து போயிடுவாங்க. அவங்க எல்லாரும் டைஜூ ஸ்டேட்ல இருந்தாலும் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அந்த சோர்ஸ் பேட்டர்னை விடுங்க, எப்படி இந்த தண்ணியை கடந்து போகணுன்ற விஷயத்த சொல்லுங்கன்னு யூவி கேக்குறா. நம்ம சோலை யூஸ் பண்ணலாம் இல்லன்னு ஹீரோ கேட்க, ஆமா நீ சொல்றதும் சரிதான்டா, நம்மளுடைய சோல் பவரை யூஸ் பண்ணி நம்மளுடைய காலை மாதிரி வச்சு இந்த தண்ணியை கடந்து போயிட முடியும்டா அப்படின்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. இன்னும் எனக்கு 3 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ளார நான் அதை அடைஞ்ச திருன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதுக்கு சோல் பவரை யூஸ் பண்ண போதுமா ஜோவோ கிங்ஃபேங் நீ போயிட்டு வாடா சரி மாஸ்டர்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துக்கு வந்தாரான். ஜூயுவான் இதுக்கு சோலை யூஸ் பண்ண போதும் இல்ல அப்படின்னா நான் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன்டா. வேணா யோயோ, இந்த இடத்துல இன்னும் என்னென்ன ஆபத்து இருக்கோ நம்மளுக்கு தெரியாது. எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நீங்களும் நம்மளுடைய சோல்ஜருங்களும் வந்து என்ன காப்பாத்திருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன். அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற மத்த எல்லாருமே வேக வேகமா தண்ணிக்குள்ளார நடந்து வந்துகிட்டு இருக்க. அதுல ஒருத்தன் பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த தண்ணிக்குள்ளாரே விழுந்துறான். அப்படியே நம்ம ஹீரோவோ என்னவோ யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்க. திடீர்னு என்னவோ பவர் வந்து அந்த மரம் ஃபுல்லா போய் சேருது. அதை பார்த்து நம்ம ஹீரோவோ லைட்டா ஷாக் ஆயிரும். அந்த மரத்தை கொஞ்சம் பாருங்கன்னு யூவி கத்துறா. அத திடீர்னு அந்த மரத்துல இருந்து பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு வரவும் என்னது சொல்லட்டாக்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம அப்படியே இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.